and welcome to Morning Cafe presented by Ponvandi Detergent powered by Cyball. நம்ம எடுக்கிற சரியான முடிவு நம்ம நம்பிக்கையை அதிகமாக்கும்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நம்ம எடுக்கிற தவறான முடிவு நம்ம அனுபவத்தை அதிகமாக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துல இருந்துமே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா லேர்னிங் தான் ஏர்னிங். எஸ், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதியான அனுசக்தியின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே ஏ புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவருடைய கருணை எத்தனை பெரியது, எத்தனை சிறந்தது, எத்தனை வலிமை உடையது என்பதை ஒரு சம்பவத்தின் வாயிலாக நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகாலை 3:30 மணிக்கெல்லாம் கண்விழித்து தன்னுடைய தவ வாழ்க்கையை தொடங்கி விடுகின்றவர். இரவு சமயத்தில் 12 மணி கூட ஆகும் அவர் தூங்குவதற்கு. மடத்தில் எல்லோரும் உறங்கிவிட்ட நிலையில ஒரு டார்ச் லைட்டினுடைய வெளிச்சத்தில் அவர் புத்தகங்கள் படிக்கக்கூடியவர். அன்றைய தினம் நாளிதழ்களிலே வந்த செய்திகளை எல்லாம் வாசிப்பார். இரவு எல்லா கடமைகளும் முடித்துவிட்டு தூங்க செல்லுகின்ற நேரத்தில் மற்றவர்களுக்கு கூட தொல்லை தராமல் ஒரு டார்ச் லைட்டினுடைய ஒளியிலே, அதாவது கழுத்துக்கிட்ட டார்ச் லைட்டை வைத்து இப்படி சாய்த்து பிடித்து கொண்டு அந்த வெளிச்சம் கையில் பிடித்து கொண்டிருக்கிற புத்தகத்தின் மீதோ அல்லது பேப்பரின் மீதோ விழும். அதை பார்த்து படிப்பது என்பது பெரியவருடைய வழக்கம். இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட பொழுது எனக்கு அதுல ஒரு செய்தி இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டேன். இன்றைக்கு நாம் நிறைய எல்லோரையும் படிக்க சொல்லுகிறோம். இது பார்க்கின்ற காலம். பெரும்பாலும் யாரும் புத்தகங்கள் வாசிப்பதே கிடையாது. பெரிய அளவிலே புத்தக கண்காட்சிகள் எல்லாம் நடக்கின்ற பொழுதும், கோடிக்கணக்கிலே புத்தகங்கள் எல்லாம் விற்பனையாகின்ற பொழுதும், புத்தகம் வாசிப்பது என்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. அது ஒரு சிலரிடம்தான் இருக்கிறது. குறிப்பாக இளைய தலைமுறை நூலகங்களுக்கு சென்று புத்தகங்களை எடுத்து புத்தகங்களை வாசிப்பது என்கின்ற ஒரு விஷயத்திலே ரொம்ப ஒரு பின்தங்கின பிள்ளைகளாகத்தான் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எல்லா வீடுகளிலும் குமுதம், கல்கி, ஆனந்த விகடன் என்று பத்திரிகைகளை வாங்குவார்கள். அதை வாசிப்பதற்கு ஒரு பெரிய போட்டி இருக்கும். படிக்கின்ற ஆர்வம் சிறு வயதிலே இருந்து குடும்பத்தவர்களாலே வளர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் நிறைய புத்தகங்களை நூலகங்களிலிருந்து எடுத்து படித்து தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வார்கள். அவர்கள் படிக்கின்ற பள்ளியிலேயே நூலகம் இருக்கும். நூலகத்திற்கு சென்று படிப்பதற்கென்று ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பீரியடையே ஒதுக்குவார்கள். இப்படியெல்லாம் படிப்பதற்கு தூண்டுதல் அளிக்கப்பட்ட ஒரு காலம் இன்றைக்கு இல்லை. இந்த காலம் பார்க்கின்றவர்களுடைய ஒரு பெரிய காலமாக இருக்கிறது. அந்த நிலையில் ஒரு தவ வாழ்க்கை வாழுகின்ற பெரியவர்களாம் படிக்கணும் என்கின்ற கட்டாயத்திற்கு அப்பால்பட்ட ஒரு வாழ்க்கை நெறி உடையவர். ஆனாலும் அவர் தன்னுடைய மிகுந்த கடப்பாட்டிற்கு நடுவில் நள்ளிரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த இரவு காலத்தில் அன்றாடம் அவர் படிக்கின்ற ஒரு பழக்கத்தை அவர் வைத்துக் கொண்டிருந்தார் என்பதை எண்ணும் பொழுது ஒரு முற்றும் துறந்த முனிவன் கூட படிப்பதை துறக்கவில்லை. படிப்பது மேலானது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, நேரமில்லை என்றெல்லாம் இருக்கக்கூடாது, நள்ளிரவிலே கூட மனம் இருந்தால் வாசிக்க முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லுவது போலதான் எனக்கு
அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போது எனக்கு தோன்றியது. அதனால எனக்குள்ள இருக்கக்கூடிய படிக்கின்ற ஆர்வத்தை நான் இதன் பொருட்டு மிக அதிகப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுது பெரியவர் படிப்பார் என்று சொல்வதற்கு பின்னாலே என்ன காரணம் இருக்கிறது என்று சொன்னால், அவர் தன்னுடைய நாட்களை எவ்வளவு அர்த்தபூர்வமாக வைத்துக் கொண்டு செலவழித்தார் என்பதற்காக இதை சொன்னேன். காத்தால 3:30 மணிக்கு கண் விழித்தால் இரவு 12 மணி வரை அவர் ஓயாமல் தன்னுடைய தவ வாழ்க்கையில ஈடுபட்டு செயல்பட்டார். இப்படி செயல்படும் பொழுது சமயத்தில் அவர் மௌன விரதம் அனுஷ்டிப்பார். மௌன விரதம் என்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேர் நாமளும் கேள்விப்படுறோம். நம்மளுடைய நண்பர்களிலோ அல்லது உறவினர்களிலோ சிலர், நான் இன்றைக்கு மௌன விரதம், யாரோடும் பேச மாட்டேன் என்று சொல்லி மௌன விரதம் இருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்க நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் இருக்கின்ற மௌன விரதத்திற்கும் பெரியவர் அனுஷ்டிக்கிற மௌன விரதத்திற்கும் நிறைய வேற்றுமை உண்டு. நாம் மௌன விரதம் இருந்தாலும் சைகை பாஷை பேசிக்கொள்வோம். இன்னும் சொல்ல போனால், என்றைக்கு நாம் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறோமோ அன்றைக்குத்தான் நம்மை நோக்கி நிறைய பேர் பேச வருவார்கள். பேசாதவர்கள் எல்லாம் அன்றைக்கு நம்மை நோக்கி பேச ஒரு சோதனை போல, என்னடா இது, இன்றைக்கே இன்று இத்தனை பேர் வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வாயை திறந்து பேசியே தீர வேண்டும் என்கின்ற அளவிற்கு அன்றைக்கு பல விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி எல்லாம் ஏற்படும். ரொம்ப வினோதமாக இருக்கும். நம்மால என்ன செய்ய முடியும்னு சொன்னா, அதிகபட்சம் வாயை திறந்து பேசாமல் இருக்க முடியுமே ஒழிய மனதிற்குள் எதையும் எண்ணாமல், குறிப்பாக நினைவுகளே இல்லாமல், மனோநாசம் என்று பெயர். இந்த மனோநாசத்தோடு மனதை நிச்சலனமாக வைத்துக்கொண்டு ஒரு எண்ணம் கூட இல்லாமல் மௌனத்திலே கிடப்பது என்பது நமக்கெல்லாம் ரொம்ப அசாத்தியம். ஆனால் பெரியவர் இருப்பார். இந்த மௌன விரதத்திற்கு காஷ்ட மௌனம் என்று பெயர். காஷ்ட மௌனம் மட்டுமல்ல, ரொம்ப கஷ்டமான மௌனமும் கூட. இந்த விரதம் அனுஷ்டிப்பது என்பது ரொம்ப சிரமம். ஆனால் இந்த விரதத்தை நாம் அனுஷ்டித்து விட்டால் நமக்கு ஏற்படுகிற மனோபலம் இருக்கிறதே, அதை அனுபவித்து பார்த்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். நாம் பேசும்பொழுது நம்முடைய உடம்பில் இருந்து எத்தனை கலோரி செலவாகிறது என்பதெல்லாம் நாம் பேசாமல் இருந்து பார்த்து சக்தியை உணரும் பொழுது நமக்கு யாரும் சொல்லாமலே தெரிய வந்துவிடும். அதனால குறைந்தது ஒவ்வொருவரும் ஒரு மாதத்திற்கு ஒரு நாளாவது 24 மணி நேரம் மௌனமாக இருந்து, மௌனத்தினுடைய சக்தி பேச்சின் சக்தியை போல பல்லாயிரம் மடங்கு அதிகமானது. நம் வாழ்நாளில் நாம் இதை போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலே நாம் வாழ்ந்து விட்டு இறந்தும் போய்விடுகிறோம். இங்கே நான் பெரியவருடைய மௌன விரதத்தை பற்றி எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த விரதம் எத்தனை மேன்மையானது, எத்தனை சக்தி தரக்கூடியது. அதுவும் குறிப்பாக பெரியவர் போல் சமூகத்திற்கு பாடுபடுகின்ற சன்னியாசிகளுக்கு அது ஆத்ம பலத்தையும் சரீர பலத்தையும் எந்த அளவிற்கு தருகிறது என்பது ரொம்ப முக்கியம். அவர் காஷ்ட மௌனம் இருந்து அதன் மூலமாக சக்தி பெற்று, அந்த சக்தியினாலே தான் பல பேர் அவர்களுடைய குறைகளை சொல்லுவதற்கு முன்பே தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருந்தார். பல நுட்பமான ரகசியங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு போதிக்கிறவராக இருந்தார், வழிகாட்டுகிறவராக இருந்தார். இதெல்லாம் பெரியவருக்கு சாத்தியப்படுவதற்கு அவர் அனுஷ்டித்த காஷ்ட மௌனமும் ஒரு காரணம். இப்படிப்பட்ட ஒரு மௌன நிலையிலே அவர் இருக்கும் பொழுது சுற்றி இருப்பவர்கள் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடந்து கொள்வார்கள். அவர் எதிரில் நடமாடுவது, அவரிடம் ஒரு விஷயத்தை கொண்டு செல்வது, சைகையிலே அதற்கு விடை கிடைக்காதா என்று எதிர்பார்ப்பது, இதையெல்லாம் கூடவே கூடாது. இதையெல்லாம் விட்டு விடுவார்கள். அவர் பாட்டு இருப்பார். ஆனால் அந்த நிலையிலேயும் அன்றாடம் செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் இருக்கிறதே, அதை செய்வார். குறிப்பாக தெய்வத்திற்கு செய்கின்ற பூஜை, பூ கொண்டு அர்ச்சனை, பால் கொண்டு அபிஷேகம், இவைகளெல்லாம் அவர் எந்திரம் போல கை செய்யும். மனம் அப்படியே இறை மேலேயே இருக்கும். உள்ளுக்குள்ள எந்த பெரிய எண்ண ஓட்டங்களும் இருக்காது, எதை பற்றின நினைவும் இருக்காது. அதுக்கு தகுந்தாற் போல சுற்றி இருக்கின்றவர்களும் நடந்து கொள்வார்கள். இந்த காஷ்ட மௌனம் எப்பொழுது முடியும், அவர் எப்பொழுது பேசுவார் என்று அவர் பேசும்பொழுதுதான் தெரிந்து கொள்ள முடியும். சமயத்தில் ஒரு வாரம் 10 நாளெல்லாம் அவர் மௌன விரதம் இருந்திருக்கிறார். அப்படி அவர் மௌன விரதம் இருக்கும் பொழுது பல விஐபிக்கள் அவரை பார்க்க சந்திக்க முடியாமல் திரும்பி போயிருக்கிறார்கள். பல கோடீஸ்வரர்கள், பல அரசியலில் பெரிய பதவியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்துவிட்டார்கள், அவர்கள் அவர்களெல்லாம் நம்ம சந்திக்கணும், அவர்கள் தயவு ரொம்ப முக்கியம் என்றெல்லாம்
அவர் தன்னுடைய போக்கிலே மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டதில்லை. அவரை பொறுத்த மட்டும் எல்லாரும் ஒன்று, மேல் கீழ் பெரிது சிறிது இதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. தான் அனுஷ்டிக்கின்ற அந்த விஷயத்திலையும் ரொம்ப சிரத்தையோடு தீவிரமாக இருப்பார். அப்படி அவர் ஒரு காஷ்ட மௌன விரதத்திலே இருக்கும் பொழுது ஒரு அன்பர் அவரை தரிசனம் செய்ய வருகிறார். அவருடைய பெயர் சங்கரன். அவருக்கு 2 கண்களிலும் பார்வை கிடையாது. அவர் நம்முடைய இந்திய ராணுவத்திலே பணியாற்றியவர். ஒரு போர்க்காலத்திலே அவர் விஷப்புகை அவர் கண்ணிலே பட்டு பார்வை பறிபோய்விட்டது. அதற்கு பிறகு அவர் பணி ஓய்வு பெற்று அவர் ஒரு ஓய்வு பெற்ற போர் வீரராக, ஒரு மிலிட்டரி மேன், ரிட்டையர்டு மிலிட்டரி மேன் என்கின்ற ரீதியிலே அவர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு பெரியவர் பால் அளவற்ற பக்தி. அவர் பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். அன்றைக்கு மௌன விரதம். இவருக்கோ கண் பார்வை தெரியாது. இந்த நிலையில இந்த சந்திப்பு எப்படி நிகழும்? பெரியவர் பேசினால் அவரை சந்தித்து விட்டதை இவரால் உணர முடியும். அவரும் பேசல, இவரும் பார்க்க முடியல. இந்த நிலையில இந்த சந்திப்பை எப்படி உணர்வது? அவரை அழைத்து வந்திருக்கின்றவர்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்லை என்று அவரை கையை பிடித்து இழுத்து கொண்டு பெரியவர் முன்னாலே நிறுத்தி அவர்கள் தரிசனம் செய்து கொள், இப்பொழுது உன் முன்னாலே பெரியவர் இருக்கிறார் என்று காதிலே கிசுகிசுப்பாக சொல்லுகிறார்கள். அவரும் என்ன செய்வது என்று புரிந்த நிலையிலே நமஸ்காரம் சொல்லுகிறார். அடுத்த நொடி பெரியவர் பேசத் தொடங்கினார். ஏன், நாளை சிந்திப்போம். இன்னைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா தகவல்களையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சோ அடுத்த பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இந்த காலகட்டத்துல எல்லா பொருட்களையுமே கடைக்கு போய் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருட்களுமே நம்ம ஆன்லைன்லயே வாங்கிடுறோம். போன் எடுத்து என்ன பொருள் வாங்கணுமோ அதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம்னா வீட்லயே ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்கல்ல. ஆமா கண்மணி, நீ சொல்றது ரொம்பவே கரெக்ட். அதுவும் ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கு அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ், ஏன் கிராசரிஸ் எல்லாம் கூட ஈஸியா ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்க. எஸ், இப்போ இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த லிஸ்ட்ல புதுசா டீசலும் சேர்ந்திருக்கு. டீசலையும் ஹோம் டெலிவரி பண்றாங்க. என்ன சொல்ற நீ? எப்படி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஹோம் டெலிவரி பண்ண முடியும்? பண்றாங்களே, ஆனா நம்ம ஊர்ல கிடையாது ஸ்வாதி, பெங்களூர்ல பண்றாங்க. அதானே பார்த்தேன். நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு விஷயம் புதுசா வருதுன்னா அது முதல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுறது பெங்களூர்ல தான். ஆமா ஸ்வாதி, பெங்களூர்ல இருக்கிற மை பெட்ரோல் பம்ப் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த மாதிரி புதுசா டீசலை நம்ம ஹோம் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் இதெல்லாம் ஹோம் டெலிவரி பண்ணும்போது ரேட் அதிகமா தானே ஆகும்? டீசல் பிரைஸ்ல எந்த மாதிரியான மாற்றமோ இல்ல விலை உயர்தலோ வராது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 லிட்டர் டீசல் இவங்க டெலிவரி பண்றாங்கன்னா அதுக்கு 99 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 100 லிட்டருக்கு தாண்டி போகும்போது ஒவ்வொரு லிட்டருக்கும் ஒவ்வொரு ரூபாயா சார்ஜஸ் அதிகரிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, இது ஒரு விதத்துல நல்ல விஷயம் தான். ஏன்னா பிரைவேட் பஸ், வேன் இவங்க எல்லாம் வச்சிருக்கிறவங்க பங்க்ல போய் பெட்ரோல் ஃபில் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நேரடியாவே ஹோம் டெலிவரி பண்ணிட்டா ரொம்ப சௌகரியமா இருக்கும் இவங்களுக்கு எல்லாம். இல்ல, சரி, ஒரு நல்ல தகவல் சொல்லியிருக்கேன். இந்த தகவலோட அடுத்ததா யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம பார்க்க போற பந்தாஸ் இன்னைக்கு. ஸோ பந்தாஸ்னா என்ன? பந்தாஸ்னா லாக், பந்துனா லாக். ஸோ இந்த லாக் எங்க இருக்கும்? ஸோ நம்ம உடம்புக்குள்ள சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லாக்கை நம்ம கரெக்டா லாக் பண்ணி நம்ம மூச்சை உள்ளேயோ வெளியோ எடுத்து அந்த லாக் பண்ணி வச்சு அதுல ஏர் போகாம அந்த ஆர்கனை வச்சோம்னா அதுல இருக்கிற சிக்ரீஷன் லெவல்ல ஏதாவது தவறுகள் நடந்துட்டு இருந்தா அதை சீரமைக்கிறதுக்கு இந்த லாக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்க பாடியை பியூரிஃபை, கிளென்சிங் பண்றதுக்கும், உங்க பாடியில ஏதாவது பர்டிகுலர் உறுப்புகள் செயல்ல வலுவு கம்மியா இருந்தா அதை கரெக்டா சீரமைக்கிறதுக்கும் இந்த லாக்ஸ், இந்த பந்தாஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பந்தாஸ் உத்யான் பந்த். உத்யான்னா இந்த வயிறு, இந்த வயிறுல அந்த பந்த ஃபார்ம் பண்றதுக்கு தான் உத்யான் பந்த். பிகினர்ஸ்க்கு வேற லெவல் ஆஃப் உத்யான் பந்து சொல்லி கொடுப்பாங்க, அட்வான்ஸ் லெவல் டீச்சர்ஸ்க்கு வேற லெவல் ஆஃப் பந்த சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நார்மலா நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பந்தா சொல்லி கொடுக்குறேன். அது உத்யான பந்த ஒரு ஸ்டைல். இப்போ இந்த பந்தை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம அடிவயிறுல இருந்து வெளியே மூச்சை விட போறோம். விட்டு நம்ம அந்த
லாக், அதாவது மூச்சு உள்ள இப்ப வாங்க மாட்டோம், வெளியும் வாங்க மாட்டோம், இறுக்கி அந்த 5 செகண்ட் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மெதுவா மூச்சை உள்ள இழுக்க போறோம். சோ அதை பண்றதுக்கு எப்படி பண்ணலாம், எப்படி அந்த அடிவயிறுல இருந்து நம்ம காத்த வெளியே எடுக்கலாம். இப்ப யாராவது வயித்துல குத்துனாங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான். அந்த மாதிரி செய்யும் போதுதான் உங்களோட அடிவயிறுல இருந்து வாய்வு வெளியே வரும். இல்லைன்னா அப்படி பண்ணும்போது வரவே வராது. ஏன்னா தொண்டையில இருந்து தான் அந்த பிரஷர் இருக்கு, அடிவயிறுல இருந்து இல்ல. இந்த மாதிரி உத்யான் பந்து பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ், உங்களோட ஹோல் அந்த சிஸ்டம், உங்க வயிறு, உங்க லிவர், கிட்னி, இன்டெஸ்டைன், உங்களோட கர்ப்பப்பை, பெண்களோ ஆண்களோ இந்த உத்யான் பந்து பண்ணும்போது இந்த ஆர்கன்ஸ்ல எங்கேயாவது ஒரு தவறு நடந்துட்டு இருந்தாலோ இந்த உத்யான் பந்து அதை சீரமைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆசனம். சோ இந்த பந்தை எப்படி நம்ம பண்ணலாம், சோ அதே தான் மாடல் சொன்னேன். நான் அடிவயிறுல இருந்து அந்த காத்தை வெளியே எடுக்கும் போது லாக் பண்ணிப்பேன். நான் மூச்சு உள்ளேயும் இழுக்க மாட்டேன், வெளியும் விட மாட்டேன், லாக் பண்ணிப்பேன் 5 செகண்ட் 10 செகண்ட். அண்ட் மெதுவா நான் மூச்சை உள்ள இழுப்பேன். சோ ஃபர்ஸ்ட் வாய்வை நான் வெளியே எடுக்கணும். எப்படி, இப்படி வயிறு உள்ள போயிடும். நார்மலா இருக்கிற வயிறு உள்ள போயிடும், லாக் ஆயிடும். நம்ம ஃபுல் வாய்வை வெளியே எடுத்துட்டோம்னா ஃபுல்லா எடுத்துடலாம். சோ இப்ப நான் கைய வச்சு காட்டுறேன். சோ நார்மலா இப்போ நான் என் கை இங்கதான் இருக்கு. சோ இன்கேஸ் நான் அடிவயிறுல இருந்து வெளியே எடுத்துட்டேன்னா காத்த எப்படி இருக்கும், இப்ப பாத்தீங்கன்னா என் கை கம்ப்ளீட்டா உள்ள போயிடுச்சு. இந்த மாதிரி போகும்போது நான் ஒரு 5 செகண்ட் என் மனசுக்குள்ளேயே நான் நினைச்சுக்கலாம். இல்ல என்னால என் மனசுல நினைக்க முடியாதுன்னா உங்க கையை எடுத்துக்கிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க 1 2 3 சொல்றதுக்குள்ள அந்த 5 செகண்ட் முடியும். சோ 10 செகண்ட் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சு நீங்க மெதுவா மூச்சு உள்ள வாங்கி நீங்க நார்மலா எக்ஸேல் பண்ணி இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் நீங்க பிராக்டிஸ் டெய்லி பண்ணீங்களா உங்களோட வயிற்றுல இருக்கிற எந்த உறுப்புகளுக்கும் பிரச்சனையே வராது. அண்ட் உங்களோட கர்ப்பப்பை ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். சோ பெண்களுக்கு இது ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி ஒரு நல்ல பந்தாஸ். ஆனா என்னன்னா உங்களுக்கு அந்த மாதாந்திர அந்த நாட்கள் இருந்தா அதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க பிரெக்னென்ட் லேடிஸா இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. ஹை பிளட் பிரஷரா இருந்தா ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர். லோ பிளட் பிரஷரா இருந்தா ஒரு 2-3 வாட்டி நீங்க அந்த சைக்கிளை ட்ரை பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸா 10 தடவை 15 தடவை பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை. ஒரு மேக்சிமம் 5 டைம்ஸ் டு எக்ஸ்ட்ரீம் ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்க பண்ணலாம். சொல்லியிருக்கேன் ஹார்ட் பேஷண்ட்ஸ் ப்ளீஸ் நோ. ஏன்னா உங்களோட அந்த மூச்சை நீங்க நிக்க வச்சு நீங்க அதுக்கப்புறமா இன்ஹேல் பண்ணும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் உங்களோட லங்ஸ்ல ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அது உங்களுக்கு பாதிப்பும் அடையலாம். சோ நீங்க அதை ட்ரை பண்ணாதீங்க. சோ நார்மலா எக்ஸ்ட்ரீமா ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ஆண் பெண் 2 பேருமே இதை ட்ரை பண்ணலாம். லேடிஸ்க்கு உங்களுக்கு அந்த மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இன்னொரு தடவை அந்த உத்யான் பந்தை நான் காட்டுறேன். சோ ஃபர்ஸ்ட் திங், இனிஷியலி நீங்க ட்ரை பண்ணும்போது உங்க கைகளை உங்க வயிற்றுல வச்சு நீங்க பாருங்க உங்க அடிவயிறு உள்ள போதா இல்லையான்ட்டு. போலனா ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி அதை ட்ரை பண்ணி பாருங்க. வாயில விடுற மூச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி விடுறீங்க, யாராவது நம்ம வயிற்றுல எப்படி குத்துனா எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம வாயில இருந்து அந்த வாய்வை எடுக்கணும். எப்படி, பிகினர்ஸா இருந்தா நாள் பட உங்க கையை அங்க வைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. மூச்சு உள்ள இழுத்து அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பந்தாஸ் டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு பந்தம் நான் ஜலந்தர பந்த சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போ இந்த உத்யான் பந்த, இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் பந்த எப்பெல்லாம் பண்றீங்களோ உங்களோட உறுப்புகளுக்கு சீரமைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க உத்யான் பந்த பாத்தீங்க. இன்னொரு பந்தாஸ் அண்ட் ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.
ஸ்வாதி, நமக்கு தேவையான பொருட்கள், நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிற பொருட்கள் எல்லாமே சாஷே ஃபார்ம்ல கொண்டு வந்து அது எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போ டோர் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷனும் ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லலாம்ல. கண்டிப்பா கண்மணி. ஏன்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்மளே போய் ஸ்டோர்ல வாங்காம வீட்டுல உட்கார்ந்தபடியே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஹோம் டெலிவரி மூலமா அது கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இந்த தகவலோட அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். முக்கியமா நம்மளோட மரணத்தை வந்து நம்மளால வந்து ஜெயிக்கவே முடியாது. ஆனா அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் நம்மளோட சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. மரணத்துக்கான சொல்யூஷனா? அப்ப நீ சொல்றது படி பாத்தீங்கன்னா அந்த சொல்யூஷனால இனிமே யாருக்குமே இறப்பே வராது, எப்பவுமே உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றியா? அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மெடிசின். இதை எடுத்துக்கிட்டா நம்மளோட மரணத்தை வந்து ஒரு 4 hours வந்து நம்ம தள்ளி வைக்கலாம். அதாவது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறவங்க வந்து இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டா 4 மணி நேரம் அவங்களால உயிர் பிழைக்க முடியும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேச முடியும். சூப்பர் ஸ்வாதி, ஒரு மனிதனுடைய இறப்பை 4 மணி நேரத்துக்கு தள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறது நிஜமா ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல விஷயம் தான் இல்ல? ஆமா கண்மணி, இது வந்து ஜால்ஃபிடம் அப்படிங்கிற ஒரு மருந்து. இது வந்து ஸ்லீப்லெஸ் டிசார்டருக்கான ஒரு மருந்து. இதை வச்சுதான் இந்த சாதனையை அவங்க செஞ்சிருக்காங்க. ஓ, ஆக்சுவலி இந்த மெடிசன் பத்தி நீ சொன்ன உடனே எனக்கு ஒண்ணு தோணுது. இப்போ கொலை முயற்சி தாக்குதல்ல ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு இந்த மெடிசனை கொடுத்தா அவருக்கு யார் இந்த மாதிரி செஞ்சது அப்படிங்கிற சொல்றதுக்கான ஒரு நேரமும் அவகாசமும் அவர் கிடைக்கும்ல. நீ என்ன உடனே இன்வெஸ்டிகேஷன் ரேஞ்சுக்கு போயிட்ட? ஆக்சுவலா இந்த மெடிசனை வந்து பார்க்கின்சன் டிசீசஸ், பெராலிட்டிக்ல இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் கோமால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதோட ரிசல்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இது வந்து இன்னும் டெஸ்டிங் ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கே தவிர இன்னும் ரியாலிட்டிக்கு வரல. சூப்பர். ஆக்சுவலி இந்த மெடிசன் மட்டும் ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற பல குழப்பத்துக்கு தீர்வு கிடைச்சிருக்கோம். இந்த வித்தியாசமான கண்டுபிடிப்போட நம்மளுடைய அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் சம்மருக்கு டெஃபினட்டாக வந்து எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி பேச போகிறோம். அதாவது வந்து உங்களுக்கு நம்ம வேர்க்குரு பற்றி பேச போகிறோம் இன்னைக்கு. ஸோ காமன் மேன், அதாவது நீங்கள் எல்லாம் எதை வேர்க்குருன்னு கூப்பிடுறீங்களோ, டெர்மட்டாலஜிஸ்டோட லாங்குவேஜில் அதை நாங்கள் மிலேரியா ரூப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிலேரியா ரூப்ரா இல்லைன்னா வேர்க்குருங்கிறது என்ன, அது ஏன் வருது, எப்படி நம்ம இதை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நம்ம டிஸ்கஷன். வேர்க்குருங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு ஸ்வெட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஏன் வேர்க்குரு வருதுங்கிறத புரியும். ஸ்வெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்வெட் கிளாண்ட் அப்படிங்கிற கருவியிலேருந்து வருது. இந்த ஸ்வெட் கிளாண்டுங்கிறது ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கிற ஒரு கருவி, தோலுக்குள்ளே இருக்கிற ஒரு கருவி. இந்த டியூப் வந்து தோலோட வெளிப்பகுதியில் வந்து ஓப்பன் ஆகி அந்த ஸ்வெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. எப்போ நம்ம அதாவது சம்மர் டைமில் இல்லைன்னா நம்ம ரொம்ப எக்ஸஸ் ஆக்டிவிட்டி இல்லைன்னா வந்து இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா வெளியே போய் நிறைய விளையாடுறாங்க அப்படின்னு, நம்ம அஃப்கோர்ஸ் விளையாடணும்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல உட்காந்தாலே சம்மருக்கு இப்படி வந்து வேர்த்து ஊற்றுது உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸஸ் ஸ்வெட் ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது அந்த ஸ்வெட் கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அதாவது வெளியே வர டியூபோட ஓப்பனிங் வந்து பிளாக் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் அப்படிங்கிறது அடியில் தோலுக்கு அடியிலேயே போய் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த லீக் ஆகும்பொழுது அது தோலில் ஒரு இரிட்டேஷனை கொடுக்குது. ரெண்டாவது வந்து அந்த குறுவாக சின்னதாக ஒரு இரப்ஷன் மாதிரி கொடுத்து உங்களுக்கு இரிட்டேஷனை கொடுத்துருது. இதுதான் வந்து வேர்க்குருவோட ரீசன். ரெண்டாவது ரீசன் ஒன்று என்னன்னா, இந்த ஸ்வெட் சுரக்கிற கருவியை வந்து சில பாக்டீரியல் க்ரோத்துமே வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிடும். இந்த சம்மர் டைமில் வேற உங்களுக்கு பாக்டீரியல் க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அது பிளாக் பண்ணுறதுனாலையும் வந்து வேர்க்குரு அதிகமாக வர சான்ஸ் இருக்குது. யாருக்கு இந்த வேர்க்குரு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஏஜ் கேன் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் யாருக்கு வேணால் இந்த இஷ்யூ வரலாம். பிறந்த குழந்தை எப்படின்னு இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இட்ஸ் சர்ப்ரைசிங், பட் நிறைய பேபிஸ் பார்ன் டியூரிங் சம்மர் தே கம் வித் சிவியர் ஸ்வெட் ரேஷ் அண்ட் இன்ஃபெக்ஷனோடே வருவாங்க. அதாவது ஸ்வெட் ரேஷ் குழந்தைங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா, டில் 1.5 years, அதாவது அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகிற வரைக்கும் ஸ்வெட் சுரக்கிற கருவி வந்து மெச்சூர் ஆகாது. அது ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு 1.5 வயசு ஆகிடும். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு டில் 1.5 years பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகிற கெப்பாசிட்டியே இருக்காது பெருசாக. ஸோ இப்போ பிறந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், அதாவது என்ன பண்ணுவாங்க, நிறைய துணி சுற்றிருப்பாங்க. அந்த குழந்தைய வார்மாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திக்காக துணி ரொம்ப வந்து உங்களுக்கு பயங்கரமாக சுற்றி அந்த குழந்தைக்கு ஃபுல் கையை போட்டு நீங்கள் வந்து வைக்கிற சில பழக்கம் இருக்குது நம்ம ஊர்லேயே ஃபார் தட் இன்ஸ்டன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த வார்ம்த்துக்கு அந்த குழந்தையோட ஸ்கின்ல இருந்து வர ஸ்வெட்டு, அந்த ஸ்வெட் ஆல்தோ வந்து அது இம்மெச்சூராக அந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்கிறதுனால மேலாப்பில் சின்னதாக நீர் பொறி மாதிரி, அதாவது வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு டியூ ட்ராப் அப்பியரன்ஸ் மாதிரி ஸ்கின்ல வரும். அதுதான் நாங்கள் மிலேரியா கிறிஸ்டலினா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து வேர்க்குருவோட ஒரு வகை தான். அந்த மாதிரி ஒரு ரேஷ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும்.
யாருக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னா, யூஸ்வலி இந்த நியூ பார்ன் பேபிஸ் இல்லைன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க 1 year 1.5 years கீழே குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த நெக் பகுதி, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த நெக் லிஃப்ட் பண்ற கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுனால அந்த ஃபோல்டு, எல்லா ஃபோல்ட்ஸ், அதாவது இடுக்குல எல்லாம், அந்த கழுத்து இடுக்கு இல்லைன்னா கை இடுக்கு, தொடை இடுக்கு, பின்னாடி அந்த நாப்பி போடுற இடம், இந்த இடத்துல எல்லாமே வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் பட் ஃபுல் பாடியுமே குழந்தைக்கு வரலாம். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தை இல்லைன்னா சின்ன பசங்க அப்படிங்கும்போது they can get it in any place. அதாவது தலையில கூட வந்து பசங்களுக்கு ஸ்கேல்ப்ல கூட வந்து வேர்க்குரு வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுதான் அதிகமா ஸ்வெட் ஆகிற ஏரியா. ரெண்டாவது ஃபுல் பாடியுமே ரேஷ் வந்து இந்த பசங்க ரொம்ப ஒரு இரிட்டேஷனோட கண்டினியூஸா வந்து அம்மா குத்துதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு அது ஒரு இச்சிங் சென்சேஷன் மாதிரி அவங்க வந்து ஸ்கிராச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அடல்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி அக்ளூடட் ஸ்பேஸ், அதாவது வந்து எங்கே அதிகமாக ஸ்வெட் சேர்ந்து கசகசன்னு இருக்கும் அந்த இடத்துல தான் வரும். மென் எஸ்பெஷலி ஆம்பளைங்களுக்கு உங்களுக்கு காலோட ஃப்ரண்ட் பகுதியில் வந்து நிறைய மென் ஹேவ் தட் பர்டிகுலர் இஷ்யூ. ஏன்னா கண்டினியூஸாக பேண்ட் போடுறதுனாலையும் அவ்வளோவா வந்து உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் இல்லாததுனாலையும் அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஸ்வெட் கிளான்ஸ் வந்து காலோட ஃப்ரண்ட் பகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்வெட் ரேஷ் வந்து காலோட ஃப்ரண்ட் பகுதியில் அதிகமாக வருது உங்களுக்கு. ஸோ இந்த வேரியஸ் ஏஜஸில் நம்ம இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படி வந்து இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது ஃபியூ டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்லி என்னன்னா, எல்லார்கிட்டையுமே வந்து ஏர் கண்டிஷன் கிடையாது இல்லையா, எல்லாரும் எவ்ரிபடி கெனாட் அஃபர்ட். ரெண்டாவது வந்து நம்ம ஏர் கண்டிஷனில் முதுகில் சுற்றிட்டு இங்கே சுற்ற முடியாது. எல்லாருக்குமே வேலை இருக்குது, எவ்ரிபடி கோஸ் அவுட். அண்ட் எல்லாருக்குமே வேலை வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ஆஃபீஸில் தான் இருக்குங்கிறது கிடையாது. நீங்கள் சிம்பிளாக பண்ணக்கூடிய டிப்ஸ் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு டெய்லியும் குளிங்க. எவ்ரிடே ஹாவ் அ பாத். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம தண்ணி எலக்ட்ரிசிட்டி பற்றாக்குறையில் இருக்கும். ஸோ வந்து யூ ஷுட் சேவ் எலக்ட்ரிசிட்டி, யூ ஷுட் சேவ் வாட்டர். எனக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த வந்து ஸ்வெட் ரேஷ் வந்துடக்கூடாது, சம்மரில் கசகசன்னு இருக்குன்னு 3 வாட்டி குளிக்கிறவங்கலாம் இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் 3 வாட்டி குளிக்கிறதுனால இன்னொருத்தருக்கு வந்து 1 வாட்டி கூட குளிக்க தண்ணி இருக்கிறது இல்லை. ஒன்ஸ் அ டே பாத் இஸ் இனஃப். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து ஈவினிங் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்வெட்டியாக இருக்குது, ஒரு ரொம்ப பிசுன்னு இருக்குன்னா ஜஸ்ட் துணியை தண்ணியில் நனைச்சு தொடச்சிக்கோங்க. அது மோர் தென் எனஃப். குழந்தைங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் வந்து ஒரு 4 வாட்டி குளிப்பாட்டுவாங்க அம்மா, தேவை கிடையாது. காலையில் குளிப்பாட்டுங்க டெய்லியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வெளியே போயிட்டு விளையாடிட்டு கசகசன்னு வரும்போது ஒரு துணியை வெட் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு தொடச்சி விட்டிங்கன்னா தண்ணியும் சேவ் பண்ணுவீங்க, குழந்தையோட ஸ்கின்னையும் சேவ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்ஸுக்கு வந்து எடுத்து ஊற்றுறதுக்கு தண்ணி வச்சுருக்கீங்க, இல்லைன்னா வந்து உங்கள் குளிக்கிறதுக்கே தண்ணி ஒரு பக்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து ஒரு 10 ஐஸ் கியூப் உள்ளே போட்டு ஃபேன் கடியில் வச்சுருங்க. அவ்வளோதான். ஃபேன் கடியில் வச்சிட்டிங்கன்னா அந்த ரூமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூலாக இருக்கும், கண்டினியூஸாக ஒரு நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதையும் ஈஸியாக பண்ணலாம். இதுலேயே வந்து ஒரு துணியை எடுத்து நல்லா நனைச்சிட்டு கோல்டு வாட்டரில் நீங்கள் ஜன்னலில் எடுத்து போட்டிங்க அந்த துணியை அப்படின்னா நல்ல கூல் ப்ரீஸ் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டிப்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஈஸியாகவே வந்து உங்கள் வீட்டை ஒரு கூலாக வச்சுக்கலாம். எல்லாரும் ஏசியில் உட்காரணுன்ட்டு அவசியம் இல்லை. பீப்புள் யாரால ஏசி அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்களுமே 10 நிமிஷம் இருந்துட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஏர் கண்டிஷன் ஸ்பேஸில் உள்ளே போய் உட்காந்து வெளியே வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னொன்று தான் வந்து யுவர் பாடி அண்ட் யுவர் ஸ்கின் யூ வில் நாட் கண்டிஷன். அதாவது இந்த ஒரு டெம்பரேச்சருக்கு, ஒரு கூல் டெம்பரேச்சருக்கு போயிட்டு திருப்பி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் எண்ட் அப் ஃபீலிங் ஹாட். வேறஸ் நீங்கள் அந்த ரூம் டெம்பரேச்சர்லேயே கண்டினியூஸாக அட்லீஸ்ட் நல்ல வென்டிலேட்டடாக நல்ல ஒரு காத்தோட்டமாக உட்காந்துருந்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்ச நேரத்துக்குள்ளேயும் உங்கள் ஸ்கின்னும் பாடியும் அதுக்கே வந்து பழகிடும் உங்களுக்கு. So this is very important. And air condition throughout the day, please don't waste electricity. That is very important. ஏன்னா வந்து everybody needs the current today. We are in a summer, we are in shortage. ஸோ இது தவிர வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு லைட் துணி போடுங்க. நல்ல ஒரு மெலிசா ஒரு காட்டனில், சிந்தட்டிக் இல்லாமல், அதுவும் இல்லாமல் இந்த இப்போ நிறையவே பார்த்தீங்கன்னா தே வாண்ட் டு மேக் த சைல்டு வேர், அதாவது ரொம்ப ஒரு காடியாக ஒரு கசகசன்ட்டு அந்த நைலான் பாலிஸ்டர் இருக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு போடாதீங்க. காட்டன்லேயே போடுங்க, லைட் துணி போடுங்க குழந்தைங்களுக்கு. அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் த க்ளோத்ஸ். ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஸ்வெட்டில் நனைஞ்சதுன்னா அந்த ஸ்வெட்லேயே ஊற விடாதீங்க, திருப்பி சேஞ்ச் பண்ணிவிடுங்க கிளாத். ஸோ இது எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஈவன் ஃபார் அடல்ட்ஸ் ஆல்சோ லூஸாக போடுங்க. ஜீன்ஸ் மெட்டீரியல்லாம் சம்மரில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அவ்வளோ ப்ரீதிங் கெப்பாசிட்டி இருக்காது உங்களுக்கு. ப்ரிஃபர் டு வேர் காட்டன் பேண்ட்ஸ், லூஸ் பேண்ட்ஸ், லைட் கலர்ட் மெட்டீரியல் வில் பி ஈஸி. ஏன்னா இந்த காட்டனோட வீவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அந்த ஸ்வெட் அப்சார்ப்ஷன் இஸ் மச் பெட்டர். இது நல்லாவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை தவிர என்ன பண்ணலாம் அப்படின்னு, சரி இது எல்லாத்துக்கும் மேலேயும் ஸ்வெட் ரேஷ் வந்துருச்சு, உங்களுக்கு வேர்க்குரு வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் அ லோஷன், அதாவது டஸ்டிங் பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பவுடர் வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணும் தான். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்வெட் ரேஷ் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா கேலமின் அண்ட் அலோவேரா இது வந்து கலந்த லோஷனை வந்து தாராளமாக போடலாம் நீங்கள். இட் டஸ் ஹெல்ப்.
அண்ட் சப்போஸ் வந்து உங்களுக்கு இதுக்கும் மேல சில சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு, அதாவது ஒரு பஸ் சேர்க்கிற மாதிரி இருந்ததாலோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாயில்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீஸ் கோ கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட். இதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக எடுக்க தேவை இருக்கும். ஏன்னா வந்து எஸ்பெஷலி பேபிஸ் சின்ன இந்த சம்மரில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்வெட் ரேஷ் இன்ஃபெக்ட் ஆகிற சான்ஸும் நிறைய இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் கூல், பட் மீன்வைல் ஆல்சோ மேக் ஷுர் தட் யூ சேவ் வாட்டர் அண்ட் சேவ் எலக்ட்ரிசிட்டி. ஹேவ் அ நைஸ் டே. ஸ்வாதி, உலகத்துல பல இடங்கள்ல மரணத்தை பத்தின ஆராய்ச்சியும் மரணத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியும் அதிக அளவு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஆராய்ச்சிகள்ல ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் நமக்கு இப்ப கிடைச்சா கூட பல அதிசயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா கண்மணி, கண்டிப்பா அதுக்கு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததான் மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம ஊர்ல காக்கா தொல்லை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா காக்காவை துரத்துறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? சிட்டில நான் அந்த மாதிரி எதுவும் பார்த்ததில்ல. பட் ரூரல் சைட்ல வில்லேஜ் எல்லாம் பார்த்தேன்னா வந்து காக்கா குருவி வந்து இந்த வயலை சேதப்படுத்தாம இருக்கணுங்கிறதுக்காக பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம யூஸ்வலா பண்றோம். ஆனா ஜப்பான்ல காக்காவை துரத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? என்ன பண்றாங்க? காக்கா பேசுற லாங்குவேஜ்ல ஏதாவது ரோபோ பண்ணிருக்காங்களா? இல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணல. இங்கு காக்காய்கள் நாட் அலவுட் அப்படின்னு எழுதி ஒரு போர்டு ஒண்ணு மாட்டி வச்சிருக்காங்களாம். போர்டு வச்சுட்டா மட்டும் காக்காக்கு படிக்க தெரியுமா என்ன? காக்காக்கு படிக்க தெரியுமா தெரியலையாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அந்த போர்டை பார்த்தா எந்த காக்காயோ அந்த போர்டை தாண்டி உள்ள வர மாட்டேங்குது அப்படிங்கறதா உண்மை. இந்த டெஸ்ட் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் சாட்டோ. இவர் ஆக்சுவலி லேபரேட்டரி வச்சிருந்திருக்காரு. சுனாமி வந்த சமயத்துல இவருடைய லேபரேட்டரி வந்து அதிக அளவுல சேதம் ஆயிடுச்சான். அப்பத்துல இருந்து இவருடைய லேபரேட்டரிக்குள்ள நிறைய காக்கா வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்திருக்கு. அந்த சமயத்துல தான் இவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு, காக்காவை துரத்தணும்னா இந்த மாதிரியான ஒரு போர்டு வை அப்படிங்கிற ஐடியாவை கொடுத்திருக்காரு. சரி, ஓகே. அவரோட ஃப்ரெண்டுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? ஆக்சுவலி ஃப்ரெண்ட் வந்து காக்காயை பத்தின நிறைய ஆராய்ச்சி பண்ற ஒருத்தர். அதனால காக்காவுடைய குணாதிசயங்கள் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு வித்தியாசமான ஐடியா கொடுத்திருக்காரு. இப்ப கடைசியில வந்து காக்காக்கு படிக்க தெரியுமா தெரியாதா? காக்காக்கு படிக்க தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம எது பண்ணாலுமே காக்கா வந்து வந்துட்டு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், போர்டை வச்சாலும் காக்காவை போய் துரத்துவோம். சோ அந்த போர்டு பக்கத்துல நின்று நம்ம துரத்தும் போது காக்கா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சோ இந்த போர்டு கிட்ட நம்ம வரக்கூடாதுங்கிறத நமக்கு இவங்க இண்டிகேட் பண்றாங்க அப்படிங்கறத காக்கா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை அந்த போர்டை தாண்டி காக்கா வராது அப்படிங்கறது தான் அந்த ஃப்ரெண்ட் சொல்லிருக்கிற விஷயம். எப்படியோ காக்காவோட தொல்லையில இருந்து தப்பிச்சா சரி. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்ததா மார்னிங் கஃபேல சின்னஞ்சிறு உலகம் பக்கத்தையே பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நான் டீனேஜர்ஸ் பற்றி பேச போகிறேன். டீனேஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து இந்த பகுதியில் பார்க்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு ஏஜ்ன்றதை பற்றி பேசியிருக்கோம். பட் இன்னைக்கு டீனேஜில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேஸ், அதாவது அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் ஃபேஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஒரு டீனேஜர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 12 இயர்ஸுக்கு மேலேயே வந்து ஃபேமிலியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சினிமாக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். இந்த டைமில் அந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும், டீனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது தான் வந்து சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது, அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் தெரியாது, டீச்சர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது, ஃப்ரெண்டுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அடித்து சொல்லுவாங்க. நீங்களே அந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட அவங்க அதை நம்ப மாட்டாங்க. ஃப்ரெண்டு சொன்ன உடனே அதுதான் வந்து தெய்வ வாக்குன்ற அளவுக்கு எடுத்துப்பாங்க. இது வந்து அந்த ஏஜுக்கு நார்மல். ரெண்டாவது விஷயம், கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிறைய விஷயத்த பேசிப்பாங்க. அதாவது நடந்த விஷயம், யாரா பிடிச்சிருக்காங்க, பிடிக்கல, ஸ்கூலில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மிஸ் இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்டாக்ட் ஸ்போர்ட்டில், அதாவது இப்போ ஒரு பேஸ்கெட் பால் போய் விளையாடுறது, கத்தி சண்டை போடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்கும். அதாவது அந்த ஃபிசிக்கலாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட அவங்க வெளியே போய் பழகிறது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல், அவங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸில் சரியான பேலன்ஸ் இருக்காது. ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சைடில் கொஞ்சம் சேட்னஸ், ரொம்ப வந்து சோர்ந்து போய் எனக்கு வந்து லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுவாங்க. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அது முரட்டுத்தனமாக மாறிடும். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீனேஜர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு அமைப்பு முதல்ல இருந்தே செட் பண்ணணும். இது வந்து சடனாக நீங்கள் டீனேஜில் கொண்டு வர முடியாது. முதல்ல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்.
என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெகுலராகவே வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து வீட்டுக்கு வர வைங்க. உங்க சைல்டுமே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்புங்க. பட் பிகினிங்ல இருந்தே வந்து டைமிங் செட் பண்ணிடுங்க. கண்ணு 40 நிமிஷம் தான் நான் அப்பா வந்து கூட்டிட்டு போயிடுவேன், இல்ல 40 நிமிஷம் நீ சைக்கிள் எடுத்துட்டு போற, நீயே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தே ஹேபிட் செட் பண்ணுங்க. இந்த ஹேபிட் செட் பண்ணிட்டு சைல்டு ஃபாலோ பண்ணல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் நீங்க வந்து அனுப்பாம கூட வச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம் அப்படிங்கிற வேல்யூ அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நிறைய சில்ட்ரனுக்கு வந்து இதுதான் லிமிட் அப்படின்றது தெரியணும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கும்போது இன்னொரு உறவுல எவ்வளோ க்ளோஸான உறவா இருந்தாலும் அதுல ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பவுண்டரி இருக்கணும். இல்லைன்னா அது வந்து சண்டைகளா மாறிடும். ஸோ அதனால பிகினிங்ல இருந்தே அந்த லிமிட், இப்போ நீ வந்து ஒரு வாரத்துல இவ்வளோ டைம் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்க செட் பண்ணலாம். நீங்க நல்ல பேரண்டா இருந்தா நோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி குழந்தைகிட்ட பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு லிமிட்ஸ் தெரியாது, நம்ம தான் அந்த லிமிட்ஸை வந்து செட் பண்ணணும். ஆனா முதல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதை வந்து நீங்களுமே என்கரேஜ் பண்ணீங்கன்னா தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்லயோ தப்பான பழக்க வழக்கங்களுக்குள்ளேயோ அவங்க இறங்கும் போது உங்களால வந்து ஈஸியா அதை வந்து ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். சரியானபடி அதை வந்து நீங்க திருத்தியும் கொண்டு போகலாம். இதனாலதான் பிகினிங்ல இருந்து 2-way கம்யூனிகேஷன் எப்பவுமே என்கரேஜ் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட் வரும்போது அவங்களோட பேசிக் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, குழந்தை எப்படி பழகுது, அதெல்லாம் வந்து நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதுல நெகட்டிவ் தெரிஞ்சது அப்படின்னா சைல்டு கிட்ட அந்த குழந்தை பேர் சொல்லாம கேஷுவலா பேசுங்க. கண்ணு நீங்களும் அவங்களும் என்னென்ன பேசுனீங்க, என்ன விளையாண்டீங்க அப்படின்ற மாதிரி கேஷுவலா நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்க சைல்டுக்கு அதனால இன்ஃப்ளூயன்ஸ் வருதா அப்படிங்கிறதும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் வரல, ஆனா அந்த அடுத்த சைல்டோட நெகட்டிவ் ஹேபிட் உங்க சைல்டோட பாசிட்டிவ்னால மாறுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது வந்து அலோவ் பண்ணலாம். இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் டைம்ல வந்து நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெகுலரா நிறைய ஹேபிட்ஸ் வந்து அவங்க செட் பண்ணட்டும். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய வாலண்டியர் டைமும் பண்ணட்டும். இப்போ ஒரு மரம் போய் நட்டு வைக்கிறாங்க, இல்ல வந்து ஸ்ட்ரீட் கிளீனிங் பண்றாங்க அப்படின்னா அந்த வாலண்டியர் ஒர்க்குமே ஃப்ரெண்ட்ஸோட பொறுப்பா செய்யறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணி விடுங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஏஜ் வந்து கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அந்த குரூப்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களோட ஐடென்டிட்டி தான் யார் அப்படிங்கிற அந்த ஒரு தேடலுக்கு உண்டான எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இந்த டீனேஜ் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தா வரும். ஸோ அதனால அதுக்கு கண்டிப்பா அலோவ் பண்ணுங்க. இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் நீங்க அலோவ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்த்தியான டீம் ஒர்க் எப்பவுமே செட் ஆகாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எப்பவுமே பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரையுமே ஈக்குவலா மிக்ஸ் பண்ண விடுங்க. நம்ம பெற்றோர்களா வந்து 10 வயசு வரைக்கும் எல்லாரும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டு திடீர்னு வந்து கேர்ள்ஸ் கிட்ட நீ பாய்ஸ் கிட்ட பேசாத, பாய்ஸ் கிட்ட வந்து நீ கேர்ள்ஸ் கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாலிட்டி வந்து செட் பண்ணிடும். ஏன் அப்படின்னா இந்த ஏஜ்ல ஈர்ப்பு நட்பு ரெண்டுமே வந்து நடக்கும். ஈர்ப்பு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண அது தேவையில்லாத விளைவுகளுக்கு தான் அது போய் விடும் அவங்கள. ஏன் அப்படின்னா அந்த வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து குழந்தை அதிகமா வந்து விருப்பப்பட ஆரம்பிச்சிடும். நீங்க நேச்சுரலா வீட்லயே வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும் உங்க முன்னால பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் போது அந்த நட்பை வந்து ஹெல்த்தியா நீங்க டெவலப் பண்ண முடியும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இனி வந்து வரக்கூடிய இதுல இப்ப நீங்க ஐடி செக்டர் எடுத்துக்கோங்க, எனி செக்டர், இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா விமன் மென் 2 பேருமே ஈக்குவலா ஒர்க் பண்றாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல முதல்ல இருந்தே வந்து 2 ஜெண்டர்ஸோடையும் ஈக்குவலா ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவங்கள் இருந்தா சைல்டு வந்து ஹெல்த்தியான ஒரு கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் த டீமா இருப்பாங்க. இல்லைன்னா அந்த டீம்ல போன உடனேவே இல்ல அவங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க, தேவையில்லாம என்ன பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தேக புத்தியோட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் டீனேஜ்ல நம்ம வந்து அது சரியானபடி ஒரு கம்யூனிகேஷனுக்கு அலோவ் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்மளோட ஒரு குழந்தைங்களோடையும் நல்லா இருக்கும், குழந்தைங்களுமே வந்து அவங்களோட ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களோடையும் நல்ல ஒரு உறவு டெவலப் பண்ணிப்பாங்க. இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான காரணமா இருக்கணும். நம்ம சரியானபடி இந்த ஹேபிட் அலோவ் பண்ணல அப்படின்னா பியர் பிரஷர் அப்படிங்கிறது வரும். பியர் பிரஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட பழக்க வழக்கங்கள், அவங்க ட்ரக்ஸ்ல இருந்தாங்க, இல்ல தேவையில்லாத மற்றபடி ட்ரிங்கிங்ல எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம சில்ட்ரன் வந்து டைம் ரொம்ப கம்மியா சோஷியல் இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறதுனால இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை பிடிச்சிக்கிட்டாதான் நம்மள வந்து இந்த குரூப்ல சேர்த்திப்பாங்க அப்படின்னு சொல்லி தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. ஸோ பெற்றோர்களா 2-way கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணி 2 ஜெண்டர்ஸையும் மிங்கிள் பண்ண விடுங்க. ஒரு லிமிட்டட் டைம்ல வச்சு அந்த சைல்டுக்கு முதல்ல இருந்து அந்த ஹேபிட்ஸை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மன ரீதியாகவும் சரி மற்றபடி சமூக வளர்ச்சியும் வந்து ரொம்ப அழகாவே அந்த டீனேஜ்ல செட் ஆயிடும். கண்மணி, நம்ம ஊர்ல பார்த்தனா பேய்க்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதி வச்ச கதையெல்லாம் இருக்கு.
பேய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதினாங்களா? ஆமா கண்மணி, ராணிப்பேட் பக்கத்துல ஒரு ஊர்ல என்ன ஆயிருக்கு, திடீர்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே வந்து பேய் பயம் வந்துருச்சு. சோ அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வீட்டு வாசல்ல வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, இதை பார்த்துட்டு பேய் வந்து போயிடும், இன்னைக்கு போய் நாளைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதை செஞ்சிருக்காங்க. படிச்ச பேயா இருக்குமோ? இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து மார்னிங் கஃபேல பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஜென்ரலா நம்ம வந்து நகை கடைக்கு போறோம் அப்படின்னா வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம நகையை போட்டு பார்த்துட்டு தானே வாங்குவோம். போட்டு பாப்போமா? அந்த நகையை போட்டுட்டு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு அனுப்பி ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம்ல. ஆமா, அப்படிதான் வந்து சைனால ஒருத்தர் வந்து நகை கடைக்கு போயிருக்காரு. அங்க போனதும் அவருக்கு மயக்கமே வந்துருச்சு. நகை கடைக்கு போய் மயக்கம் வந்துச்சா? ஒரு நகையோட அழகுல மயங்கி இருப்பாரு. ஆக்சுவலி அப்படி மயங்கிதான் வந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்து அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அதை ட்ரை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, பிரேஸ்லெட் வந்து கை தவறி கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன ஆயிருக்கு, அந்த நகை கடைக்காரங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, நீங்க வந்து பே பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் விலை எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 38 லட்சம் ரூபாய். 38 லட்சமா? அப்புறம் மயக்க வர மனுஷனுக்கு வேற என்ன வந்திருக்கும்? இந்த செய்தியோட அடுத்த பகுதியான அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஆத்திசூடியில் 31வது வாசகம் பார்க்க போகிறோம். அனந்தல் ஆடேல் அப்படிங்கிறது இந்த வாசகம். இது சற்றே பழக்கமில்லாத ஒரு சொல். அது அனந்தல் அப்படிங்கிறது. அனந்தல் அப்படின்னா அதிக நித்திரை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பல பேருக்கு புரியல. அப்படின்னா எக்ஸசிவ் ஸ்லீப் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டு நாட் ரிசார்ட் டு எக்ஸசிவ் ஸ்லீப். அதுதான் அனந்தல் ஆடேல், அதிகமாக தூங்காதீங்க அப்படிங்கிறது தான். இது உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசகம். இது என்னென்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இலவம் பஞ்சில் துயில் அப்படிங்கிறது ஆத்திசூடியிலே வருது. அது உறக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, ரொம்பவும் சௌகரியமாக நல்லபடியாக வசதிப்படி தூங்கணும் அப்படிங்கிறது தான் இலவம் பஞ்சில் துயில் அப்படிங்கிற வாசகத்தினுடைய அர்த்தம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனந்தல் ஆடேல் அப்படிங்கிற 31வது வாசகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸசிவ் ஸ்லீப் வேண்டாம், ரொம்ப அதிக தூக்கம் வேண்டாம் அப்படிங்கிறது. இதே நம்ம பல முறை இதே நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வரும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே இது மாதிரியான சிந்தனைகள்லாம் தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது. அதிக நித்திரை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம். 2 விஷயங்கள்ல உண்மையிலே மனசு வருத்தமாக தான் இருக்கு. ஆனால் தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு குறையாக கூட நம்ம சொல்லலாம். அதிக உணவு என்பதும் அதிக உறக்கம் என்பதும் ஒரு இயல்பாக மாறி இருக்கிறது பல பேருக்கு. அது கூடாதுங்கிறதுக்காகவே தான் இந்த வாசகமே இருக்கு. இந்த அனந்தல் ஆடேல் அப்படிங்கிறது என்னன்னா, அதிக நித்திரை கொள்ளாது, தேவைக்கு அதிகமாக தூங்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். இந்த இரண்டுமே மீண்டும் மீண்டும் பல பேர் சொல்லிட்டு வந்திருக்காங்க. தேவைக்கு அதிகமாக உண்பதும் தேவைக்கு அதிகமாக உறங்குவதும் ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படிங்கிறது தான் எல்லாரும் தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாங்க. அது தமிழ் சமுதாயம் தான் மிகவும் அதிகமாக இதற்கான அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு வருகிறது. ஆனாலும் கூட அதுலேருந்து மீண்டு வந்த மாதிரி தெரியல. ஏன்னா நேரடியாக பார்க்குற போது என்னென்னா, இது ஒரு ரொம்ப அதிகமாக தூங்குறது ஒரு கெட்ட பழக்கம் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அது எதற்காக வருகிறதோ அந்த காரணத்தை களைய வேண்டும். அப்போ தான் இது மாறும், தானாக மாறிவிட முடியாது. இப்போது நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எங்கே போனாலும் சரி, எங்கேயும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கேயாவது பஸ்ஸில் வெளியே எங்கேயாவது போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த பஸ்ஸில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் தான் மூச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த தூக்கங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழகத்தில் பரவலாக எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பார்க்கில் தூங்குறாங்க, லைப்ரரியில் தூங்குறாங்க, தியேட்டருக்குள்ளே போய் தூங்குறாங்க, ஆஃபீஸில் தூங்குறாங்க, எங்கே பார்த்தாலும் தூக்கம் எல்லார்கிட்டையும் இருக்குது. இது மாதிரியான ஒரு தூக்கம் வந்து எதுக்காகன்னு தெரியல, ஒரு சமூக நோயாக மாறி இருக்கிறது. மன்னிக்கணும், அப்படி எல்லா இடத்தையும் மாறி இருக்கிறது. அது எதனாலும் தெரியல. ஒரு மனிதனுக்கு இவ்வளோதான் சாப்பாடு, இவ்வளோதான் தூக்கம்ங்கிறது ஒரு வரையறை இருந்தாகணும். ஆனால் கட்டுப்பாடு இல்லாமல் தூங்குவதுங்கிறது எந்த விதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுதான் இவங்க அனந்தல் ஆடேல் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது ஒரு எக்ஸசிவ் ஸ்லீப். இந்த எக்ஸசிவ் ஸ்லீப்ல 2 இருக்கிறது. என்ன, அளவுக்கு அதிகமாக தூங்குவது, அப்புறம் முறையற்று தூங்குவது 2 விஷயமா இருக்கு. இந்த முறையற்று தூங்குவது தான் அதிகமாக இருக்கிறது. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் தூங்கலாம் அப்படின்னா அது ஏன் அது மாதிரியான வருகிறது அப்படின்னா, அது ஒரு மாதிரியான ஒரு மூளை சோம்பல் அப்படின்றாங்க. இந்த மூளை சோம்பலுங்கிற சொல் பொதுவாக யாருமே பயன்படுத்துறது இல்லை. இது என்ன அப்படின்னா, யாருக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு 4 பக்கம் 5 பக்கம் புத்தகம் படிக்க முடிய மாட்டேங்குது. 4வது பக்கம் 5வது பக்கம் ரொம்ப தானாகவே தூக்கம் வந்து விடுகிறது. அப்படி இல்லைன்னா அவங்களே ஒரு அலுப்பு வந்து விடுகிறது சொல்றாங்க. இதெல்லாமே வந்து இந்த அனந்தல்ல தான் வருது. எல்லாமே இது வேண்டாம் அப்படிங்கிறது. இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா மூளையை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மூளையை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும், என்ன பண்ணணும்னா உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். 2 சேர்ந்து தான் போக முடியும். எங்கே உடல் உழைப்பு இல்லையோ அங்கே மிக நிச்சயமாக மூளை சம்பளுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் இன்னைக்கு வாழ்க்கை முறை மாறி இருக்கிறது. அது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதேனும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னால உட்காந்துருக்கு வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது, சேரில் உட்காந்து வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஏதேனும் ஒரு குளிர் சாதன ஆலைக்குள்ள, அதாவது ஒரு ஏசி ரூமுக்குள்ளே தான் வேலை பண்ணணுங்கிறது இருக்குது. இது எல்லாமே நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிரானது. ஏன்னா ஆல் சடன் நம்ம வந்து ஒரு டிராபிக்கல் கண்ட்ரியில்
இருக்கோம், வெப்பம் சார்ந்த ஒரு நாட்டில் இருக்கோம், அது பிரதேசத்தில் இருக்கோம். அப்போ நிச்சயமாக நாம் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை தான் வச்சிருக்கணும். ஆனால் ஒரு செயற்கை வாழ்க்கை முறைக்கு நம்ம நாமே ஆட்படுத்தி கொண்டு விட்டோம். வெளியே போனால் வெய்ய சுட்டி வரைக்கும் உள்ள வந்தவொடனே சில்லுன்னு ஒரு ஏசி ரூமுக்கு உட்காந்துருக்கும் போது அது ஒரு செயற்கை. அங்கே உள்ளே வருகிற போதே நம்ம இயற்கையிலே நம்ம மாறுபட்டு நிற்கிறோம். அப்போ எல்லாமே மாறி இருக்கும், உணவு முறை மாறி இருக்கும், உறக்கம் முறை மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். அப்போ அதற்கேற்ப நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயமாக நம்முடைய உடலை நம்ம மிகவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆரோக்கியத்துக்கான கேடு என்று சொல்லுகிற 2 விஷயங்கள் தான் சொல்றாங்க. ஒன்று அளவுக்கு அதிகமான உணவு, அடுத்தது அளவுக்கு அதிகமான உறக்கம். இந்த அளவுக்கு அதிகமான உணவு இப்போ நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் சொல்றாங்க இது சாப்பிட்டா போறோம், இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் எப்படி தூங்குவதுங்கிறதுக்கு இதுவரையிலே தமிழ்நாட்டில் யாரும் பெரிய லெவலில் எடுத்து சொல்லவே இல்லை. உளவியல் நிபுணர்கள் கூட இதை பற்றி அதிகமாக பேசுறது இல்லை. ஆனால் ஔவையார் சொல்றாங்க, அனந்தல் ஆடேல், அதிக நித்திரை கொள்ளாதே. இந்த அதிக நித்திரை கொள்வதற்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறத அதில் சொல்லலை. ஆனால் நம்ம பார்க்கலாம். ஒன்று அளவுக்கு அதிகமான கேளிக்கைகளே ஈடுபடுதல், அவ்வளோதான். ஏன்னா நம்ம பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, எப்போ பார்த்தாலும் டிவியில் ஏதேனும் ஷோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் நிச்சயமாக அளவுக்கு அதிகமான கேளிக்கைகள் தான். இந்த அளவுக்கு அதிகமான கேளிக்கைகள் வருகிற போது அது உறக்கத்துக்கு நிச்சயமாக இழுத்து செல்லும். அப்படிதான் போகும். ஏன்னா நமக்கு தெரியும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ கேம் விளையாட்டு அதுக்கப்புறம் தூங்காது அப்படி சொல்லவே முடியாது. அது கண்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படுகிறது. அதுலேருந்து மீண்டு வரணும்னா தூங்க வேண்டியதாக இருக்கு. இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வர வேண்டும்ங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் அதிக நித்திரை கொள்ளாது என்பது நேரடியாக சொல்லப்படுகிற ஒரு வாசகம். ஆனால் மறைமுக சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளமாக இருக்குது. எதனால் இதெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னும் மிக முக்கியமாக பல பேருக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, காலை நேரத்தில் எழுந்த உடனே முதல்ல இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் சுறுசுறுப்புங்கிறது, அந்த ஒரு தெளிவான சிந்தனைங்கிறதெல்லாம் போக போக மங்கி போயிடலாம். பல பேருக்கு நம்ம பார்க்க முடியுது, மதிய உணவுக்கு பிறகு பல பேரால் வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது. அதுவும் குறிப்பாக மன்னிக்கணும், அரசு அலுவலகங்கள்லாம் போகிறப்ப நமக்கே தெரியுது, ஒரு பாதி நேரத்துக்கு போனால் அதனுடைய அரசு அலுவலகத்துடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறைஞ்சி போகுது. அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இந்த அதிக நித்திரை தான். இந்த அதிக நித்திரைங்கிறது எங்கேயெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக பயணத்தின் போது நம்ம பார்க்குறோம், நூலகங்களில் பார்க்குறோம், பல அலுவலகங்களில் பார்க்குறோம். ஒன்றுமே இல்லை, ஒரு 10 நிமிஷம் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று ஒன்றுமே வேலை இல்லாமல் நிற்க முடியல. ஒரு இடத்துல ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்மை மீறி நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான். அது ஒரு ஆரோக்கியம் தொடர்பான ஒரு விஷயம் தான். அதுதான் அனந்தல் ஆடேல் அப்படிங்கிறாங்க, அதிக நித்திரை கொள்ளாதே. இதுலேருந்து வெளியே வரணும்னா 2 வழிமுறைகள் தான் இருக்கு. ஒன்று உணவு கட்டுப்பாடு, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம கூட பார்க்குறோம் எல்லா இடத்துலையும், இங்கே சாப்பாடு என்று சொன்னாலே அது அப்படியே தொண்டை அடைக்கிற அளவுக்கு சாப்பிடணும், அந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் வயிறு ரொம்ப சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக வச்சுருக்கோம். அது பசியாற்றுவதற்கான உணவுங்கிறது போக வயிறு நிரப்புகிற உணவுங்கிற மாதிரி வயிறு முட்டை சாப்பிட்டா தான் உணவு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி உறக்கம் என்பது குறைந்தபட்சம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கினா தான் நல்ல தூக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்படின்னா இல்லை, ஒரு ஆரோக்கியமான உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு 2 மணி நேரங்கள்லேருந்து 4 மணி நேரம் போகும் ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரு ஆரோக்கியமான உறக்கமாக இருக்கிறதா அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஆரோக்கியமான உறக்கத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு தெரியும். அதை நம்ம பழக்கப்படுத்தி கொண்டால் போதும். ஆக ஒரு நல்ல ஆரோக்கியமான உறக்கம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் உறக்கம் போதும். அதற்கு அதிகமான உறக்கம் தயவு செய்து வேண்டாம், அது உடல் நலத்துக்கு சரியல்ல. அதைத்தான் சொல்கிறது அனந்தல் ஆடேல், அதிக நித்திரை கொள்ளாதே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான பகுதிகள் எல்லாம் பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டு டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.